பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத ஒப்பற்ற திருநாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் கூட நாம் ஒரு மேன்மைமிக்க தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். இந்த தேவ செய்தியின் தலைப்பாக பார்க்கும்போது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து நமக்கு தேவ செய்தியாக தீய சக்திகளை துரத்தும் வல்லமை என்று சொல்லி நாம் செய்தியின் தலைப்பாக பார்க்கிறோம். இதிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாட்களிலே, பூமிக்குரிய நாட்களிலே கடந்து வரும்போது அவர் செய்த அற்புதங்கள், ஏராளமான அற்புதங்கள். அந்த அற்புதத்தின் வரிசைகளின் பட்டியலிலே நாம் பார்க்கும்போது இந்த அற்புதம் 8வது அற்புதமாக அமைகிறது. தீய சக்திகளை துரத்தினார் இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த தீய சக்திகளை எதற்காக துரத்தினார், இதற்குள்ளாக இருக்கிறதான மறைக்கப்பட்ட மறைப்பொருள் என்ன என்பதாக ஆவிக்குரிய அர்த்தத்தோடு கூட பார்க்க இருக்கிறோம். கேட்கிறவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி கேட்டு இந்த தேவ செய்தியை கடைசி வரைக்கும் நீங்க கருத்தோடு கூட கேட்டீர்கள் என்று சொன்னால் அதிகமான பிரயோஜனமாய் இருக்கும். பிரியமானவர்கள், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவ செய்தி நமக்கு சகல இருளின் ஆதிக்கங்களில் இருந்து நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் தேவ செய்தியாகும். ஆகவே தீய சக்திகள் எப்படி உருவானது என்பதாக பார்க்கும்போது, யுகமான தேவன் ஒரு யுகத்திலே தேவனுடைய ராஜ்யம் இருந்ததாகவும், அந்த ராஜ்யத்திற்கு ஆசைப்பட்டவனாகி நான் தேவனுடைய சிங்காசனத்திலே நான் அமருவேன் என்று சொல்லி, இதோ வானத்திற்கு மேலாக நான் உயர்வேன் என்று சொல்லி அவன் ஆசைப்பட்டானாம். தெல்ல தெளிவாய் வேதவசனம் சொல்லப்படுகிறது. நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை நான் உயர்த்துவேன் என்றான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. நீ உன் இதயத்திலே சொன்னாயே, இருதயத்திலே சொன்னாயே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் இதயத்திலே சொன்னதை ஆண்டவர் கண்டுபிடித்து விட்டார். கண்டுபிடித்து இந்த ராஜ்யத்திலே இதோ உனக்குண்டான மேட்டின்மை நிமித்தமாய் நான் தள்ளுகிறேன் என்று சொல்லி அவர் தள்ளினார். அப்படி தள்ளும் போது அவன் எப்படியாக வந்தான் தெரியுமா? கோடா கோடி தூதர்கள், கோடா கோடி பேர் அவர்கள் நின்றார்கள், ஆயிரம் பேர் இதோ சேவித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை வேண்டுமானாலும் வாசித்து பாருங்கள். தானியேல் 7:10. அக்கினி நதி அவர் சன்னதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது, ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள், கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள், நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. பாத்தீங்களா? ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள், கோடா கோடி பேர் நின்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட தேவ ராஜ்யத்துல, அந்த தேவ ராஜ்யத்தினுடைய பாதுகாப்புக்காக நிக்கப்படுகிறதான போர்ச்சேவர்கள், அதாவது தேசத்தை காக்கும்படியாய் போர் வீரர்கள் நிற்பார்கள் அல்லவா? அதே போல தேவனுடைய சமூகத்திலே போர் வீரர்களாய் நிற்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தலின் விசேஷம் 9வது அதிகாரம் 16வது வசனம். குதிரை சேனைகளாகிய ராணுவங்களின் தொகை 20 கோடியாய் இருந்தது, அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். பாத்தீங்களா? இப்படிப்பட்டதான தேவ சமூகத்திலிருந்து இந்த பொல்லாங்கன் தள்ளப்படுகிறான், பிரதான கேரு தள்ளப்படுகிறான் என்றால் அவன் 3இல் ஒரு பகுதி தன்னுடைய தந்திரமான காரியங்களை நிமித்தமாய் தன்னுடைய வாளினாலே அந்த 3இல் ஒரு பகுதி தேவ தூதர்களை இழுக்கிறான். இழுத்து தன்வசமாக்கி கொண்டு அவர்கள் எல்லாரும் எப்படியாக மாறினார்கள் என்றால் தீய சக்திகளாக மாறிவிட்டார்கள். தேவனுக்கு எதிராக எப்பொழுதுமே கிரியை செய்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக, மனிதர்களுக்கு எதிராக
எப்பொழுதுமே கிரியை செய்யக்கூடிய தீய சக்திகளாய் மாறிவிட்டது. இதுதான் சுருக்கம். ஆகவே இந்த தீய சக்திகளுக்கு என்னென்ன பெயர் தெரியுமா? பிசாசு என்றும், பேய் என்றும், சாத்தான் என்றும், இதோ இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்றும், கொலைபாதகன் என்றும், இவ்விதமான ஒரு பல பெயர்கள் இந்த தீய சக்திகளுக்கு உண்டு. ஆகவே அமானுஷ சக்திகள், அந்தகார சக்திகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவேதான் எபேசியர்ல சொல்றாரு, உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு. எப்படி போராட்டம்? இதோ ஆகாய விரிவிலே வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளிடத்திலே உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு என்று தெல்ல தெளிவாய் எழுத வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மூன்றில் ஒரு பகுதி பரலோக ராஜ்யத்திலிருந்து மூன்றில் ஒரு பகுதி பிரிந்து தீய சக்திகளாய் இந்த பூமியிலே உருவெடுத்து கிரியை செய்து கொண்டிருக்கிறதாய் இருக்கிறது. ஆகவே இந்த பிசாசின் தீய சக்திகளுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? தேவனுடைய பிரமாணத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறதான தீய சக்திகள் வஞ்சிப்பின் ஆவிகளாய் கடந்து வந்து பொய்யின் ஆவிகளாய் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தீர்க்கதரிசிகளுக்குள்ளும் இறங்கி கள்ள உபதேசத்தை சொல்ல வைத்து பெருமையின் ஆவி, பெருமை, அந்த பெருமை என்பதான ஒரு பயங்கரமான ஒரு மேட்டின்மை பரலோக ராஜ்யத்திலிருந்து இங்கே இறங்கி வந்தபடியினாலே பெருமையின் ஆவியாய் கீழ்ப்படியாமல் போன பேய்த்தனத்துக்குரிய ஆவிகளாய் இந்த பூமியிலே சுற்றி தெரிகிறது. ஒருவர் கேட்டார், என்ன கேட்டார் தெரியுமா? பேய் இருக்கா, பிசாசு இருக்கா? இப்பெல்லாம் தேடி பார்த்தா கூட காண்றது இல்ல. எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேறொரு பேய் உலாவிட்டு இருக்குது இந்த பூமியில. ஆனா இப்படிப்பட்ட தீய சக்திகளுக்கும் மீறி மிஞ்சி மனுஷனுடைய பொல்லாத குணங்களே பேய்த்தனமாய் மாறிவிட்டது. இதைதான் சொல்லலாம். இப்படிப்பட்ட குணங்களோடு கூட மனிதர்களுக்குள் பிசாசானவன் புகுந்து சரீரத்தை தாறுமாறாக்குகிறான். அந்த தாறுமாறு ஆக்கின உடனே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது அவர் அற்புதம் செய்கிறதான அற்புதத்தின் தேவனாய் வரும்போது அவர் பார்க்கிறார், பிசாசு பிடித்தவர்களை சுகமாக்கினார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பொய்யில்ல, உண்மை. வாசித்து பாருங்கள். மத்தேயு 8:16-17 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லோரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று எசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாத்தீங்களா? முன்னுரைக்கப்பட்ட காரியத்தை தேவன் அங்கே செய்கிறார். அப்படி செய்யும் போது அவர் பிசாசை துரத்தினார். வார்த்தையின் வல்லமை அவருடைய இதயத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. அந்த வார்த்தைக்கு முன்னதாக பிசாசு நடுங்கினது, நிற்க முடியவில்லை. எத்தனை வகையான பிசாசை துரத்தினார் தெரியுமா? வேத பாடம் முக்கியமான ஒரு காரியம். இதுவரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து பிசாசை தான் துரத்தினாரு. எத்தனை வகை பிசாசை துரத்தினாரு, எப்படி துரத்தினாரு எப்படின்றத நம்முடைய புத்திக்கு எட்டவில்லை. ஆனால் முதலாவதாக இப்பொழுது பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட பிசாசை துரத்தினார் என்றால் அசுத்தமான ஆவி கொண்டதான பிசாசை துரத்தினாராம். இதைதான் மாற்கு 1வது அதிகாரம் 23 - 28 வரைக்கும் வாசித்தா நல்லா இருக்கும். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். இயேசு அதற்கு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்குள்ளும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேய நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. பாத்தீங்களா? அவருடைய கீர்த்தி புகழ் கலிலேயா முழுவதுமாக போகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? பிசாசுகளை துரத்தினார். அப்படி பிசாசை துரத்தும் போது
அசுத்த ஆவி. அந்த அசுத்த ஆவிகள் தேவனை நோக்கி அது பார்த்ததாம். பார்த்து என்ன சொன்னாராம்? பரிசுத்தரே என்றதாம். பாத்தீங்களா? அந்த பரிசுத்தரே, பிசாசு பரிசுத்தரேங்க. ஆனா மனுஷன் சொல்ல மாட்டேன்றான். அதுக்கு நல்லா தெரியும் அவர் எங்க இருந்து வந்திருக்கிறாருன்னு தெரியும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்திலே இருந்தபடியினாலே இந்த பிசாசுகள் அவைகள் கண்டுகொண்டு எப்பொழுதுமே தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? பரிசுத்தர் 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 என்று சொல்லி கோடா கோடி பேர் முன்னிலையிலே இதோ துதித்தவர்கள் எல்லாம் துதித்தார்கள். அப்படி துதிக்கும் போது இவங்களும் காதிலே கேட்டிருக்கிறது பரிசுத்தர் என்று சொல்லி. இந்த பூமியிலே வந்த உடனே தேவாதி தேவனை பார்த்து ஐயோ நீர் பரிசுத்தர் என்று சொல்லி அது சொன்னது, சாட்சி கொடுத்தது. அதோடு மாத்திரமல்ல, அலகழித்து அவர்களை விட்டு வெளியேறினது. ஆகவே இந்த ஆவிகள் அலகழிக்கும் ஆவிகள். பாத்தீங்களா? பயங்கரமாக அந்த இடம் எப்படி இருந்திருக்கும். பக்கத்துல காதுல கேட்டவங்களுக்கு எவ்வளவு திகிலும் பயங்கரம். அந்த சத்தத்தை கேட்டவனே பாதி பேர் ஹார்ட் அட்டாக்லயே அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு அலறுதல், பயங்கரமான ஒரு பிசாசின் அலறுதல் இருந்தது. அந்த அலறுதல் என்றால் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை பாருங்கள். அந்த வார்த்தை எப்படியாய் வந்து அது அலறக்கூடிய அளவுக்கு இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வந்த வார்த்தை அவ்வளவு வல்லமையாய் இருந்தது என்று பார்க்கிறோம். இரண்டாவது பிசாசு என்னன்னா மிருகத்திற்கு ஒப்பான பிசாசு. இது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆவிகளை எல்லாம் பகுத்தறிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நம் வாழ்கிறதான பூமியிலே சகல ஆவிகளும் நம்மளை மேற்கொண்டுடும். ஆகவே இந்த ஆவிகள் எப்படிப்பட்ட ஆவிகளா? மிருகத்தின் ஆவி. இரண்டாவது அந்த மிருகத்தினுடைய ஆவி அலகரித்து அலறி சென்றதாம். இதுவும் பரிசுத்தர் என்று சொன்னதாம். தேவனை பார்த்து பரிசுத்தர் என்று சொன்னது மாத்திரம் அல்ல, என்னன்னா ஆண்டவரே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் என்று சொன்னது. அப்படியானால் ஆண்டவருடைய வார்த்தை பிசாசுக்கு வேதனை, தேவனுடைய வார்த்தை நமக்கோ தேவ பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் மத்தேயு 8:28 வாசித்து பாருங்கள். பாத்தீங்களா? இது என்னன்னா மிருகத்துக்கு ஒப்பான ஆவி, பிசாசனுடைய ஆவி. அது மிருகத்துக்குள்ளாகவே போகும். ஆகவே தேவனுடைய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்ட எல்லா மிருகத்துக்குரிய ஆவியும் பன்றிக்கு ஒப்பாக இருக்கிறது. ஆகவேதான் அந்த பன்றியவே ஒரு பாத்திரமாக்கி நான் அதுக்குள்ளாக போவேன் என்று கேட்டுக்கொண்டதாம். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு காரியம். ஆகவே பன்றி மேய்க்கிறவனுக்கு எவ்வளவு நஷ்டம் வந்திருக்கும் இந்த பிசாசினாலே. அவன் எப்படி ஆண்டவர் மேல அதுக்கு பின்னால வாசித்து பாத்தீங்கன்னா என்னன்னா பண்ணையா அந்த பன்றிகளை எல்லாம் வச்சிட்டு இருக்கிறவன் ஐயோ ஆண்டவரே எனக்கு பெரிய நஷ்டம்னு சொன்னானா. அப்படிப்பட்ட ஒரு காரியம். அடுத்த பிசாசு என்ன தெரியுமா? ஊமையான பிசாசு. அந்த ஊமையான பிசாசை ஆண்டவர் துரத்துகிறாராம். மத்தேயு 9:32-33 வாசித்து பாருங்கள். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். பாத்தீங்களா? எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு அங்கே ஒரு மிராக்கிள் நடக்குது. ஆண்டவர் இதோ பிசாசை துரத்தும் போது அவன் வாய் திறக்கப்பட்டது என்றால் அவன் வாயை கட்டி வைத்திருந்தது பிசாசு. பேசக்கூடாதபடிக்கு ஊமையாய் இருந்தான். இன்னைக்கு கூட பிரியமானவர்களே, நாம் எந்த வகையில ஊமையாய் இருக்கிறோம்? ஊமையான ஆவி இன்னைக்கு இருக்கு. துதிக்கலன்னா வாய் கட்டப்பட்டிருக்கு. பிசாசானவன் கட்டி வச்சிருக்கிறான். தேவனுடைய வார்த்தை சொல்லலன்னா, தேவனுடைய வார்த்தை படிக்கலன்னா, ஆண்டவருடைய வார்த்தை பேசலன்னா இந்த வாய் ஊமையாக போயிருக்கிறதாக, அதாவது பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிறான் ஊமையாக என்பதாக தான் அர்த்தம். எப்படிப்பட்ட காரியம் பார்த்தீங்களா? அதோடு மாத்திரமல்ல, நான்காவதாக இன்னொரு பிசாசை துரத்துகிறார் ஆண்டவரே. குருடும் ஊமையுமான பிசாசை துரத்துகிறார். குருடும், கண்ணே தெரியாது, வாய் பேசாது. அப்ப கண்ணும் இருளு,
வாயும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணையும் வாயையும் ஆவிகள் கட்டி வைத்திருக்கிறதா. வேதம் வாசித்து பாருங்கள், பயங்கரமான ஒரு காரியம். மத்தேயு 12:22 அப்பொழுது பிசாசு பிடித்த கூடும் ஊமையமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். கூடும் ஊமையமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். பாத்தீங்களா? அவனை சொஸ்தமாக்கினார். தம்முடைய அதிகாரத்தினாலே இதோ எல்லாத்தையும் அடக்குகிறார். அடக்கி அதோடு மாத்திரமல்ல, மனிதனுடைய சரீரத்துல கொடிய வேதனை, அந்த கொடிய வேதனையை உண்டாக்கும்படியான ஆவி அந்த மனிதனிடத்திலே இறந்தது, மனிதனிடத்திலே கடந்து வந்தது. அதை பார்த்த உடனே தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அந்த கொடிதான இதோ பயங்கர வேதனை கொடுக்கிறதான அந்த ஆவியை தன்னுடைய வார்த்தையினாலே அவர் சுகமாக்குகிறார் என்று பார்க்கிறோம். பாத்தீங்களா? கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். அந்த கடுகளவு விசுவாசம் என்பது அவருடைய வல்லமையிலே நிறைந்திருக்கிறது. ஆகவேதான் இப்படிப்பட்ட பிசாசுகளை துரத்தினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? மேலோட்டமாக பிசாசை தேவன் துரத்தினார், அவ்வளவுதான். ஆனா துரத்தும் போது அதற்கு பின்னால இருக்கிறதான மறைக்கப்பட்ட ரகசியம், ஆழமான சத்தியம் என்ன தெரியுமா? இன்றைக்கும் கூட ஏதோ ஒருவன் மூலையில இருக்கான், ஏதோ ஒருத்தன் ஒரு பட்டணத்துல இருக்கான், ஏதோ ஒருத்தன் ஒரு சபையில இருக்கான், அவனுக்குள்ளாக எல்லாம் பிசாசாடு இது இவ்விதமான ஒரு அசுத்த ஆவிகள் இருந்தது பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரே மனிதனுக்குள்ளாக இந்த பிசாசுகளா கிரிகை செஞ்சுட்டு இருக்கு. ஒரே மனுஷனுக்குள்ளாக நமக்கு தெரியாமலேயே. எப்படின்னா ஜென்ம சுவாபம் ஒரு மனிதனை பாவம் செய்ய வைத்து அந்த பாவத்தின் நிமித்தமாய் பேய்த்தனங்கள் உருவாகிறது. நல்லா கவனமா கேட்டு பாருங்க. இதுல முக்கியமான 2 வசனத்தை நான் தரேன். அந்த 2 வசனத்துல ஒண்ணு, பிசாசு தன்னுடைய பாத்திரங்களாக மனிதனை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கு. என்ன இருக்கு? அதை தான் வாசித்து பாருங்கள். யாக்கோபின் நிருபம் 3வது அதிகாரம் 14 16 வரைக்கும். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவமற்றதுமாய் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராகியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. போதும். இதை நோக்கி பார்க்கும்போது எப்படி கேட்டீங்கன்னா, கசப்பான வைராக்கியம் யாருக்குள்ள இருக்கு? எனக்குள்ள இருக்கா? அப்போ எனக்குள்ளாக அசுத்த ஆவி கிரிகை செய்து கொண்டிருக்கிறது. பேய்த்தனம் இங்க இருக்குதுன்னு அர்த்தம். விரோதமான குணம், விரோதம், பயங்கரமான விரோதம். அந்த விரோதம் இங்க இருக்கா? எனக்குள்ளாக பேய்த்தனம் இருக்குன்னு அர்த்தம். பொறாமை எந்த இதயத்தில் இருக்கோ, சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லுகிறதான உபதேசம், அதை மாத்திட்டாரு, இதை மாத்திட்டார் ஆண்டவர். ஆச்சுங்களா? ஆண்டவர் பாருங்க, பொய்யான உபதேசங்கள் இன்னைக்கு கள்ள உபதேசங்கள் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறது. பெரிய போதகர்களை கூட விடுறதில்ல, சின்ன போதகர்களையும் விடுறதில்ல, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களையும் விடுறதில்ல. ஜெபிப்பாங்க, பிரேயர் பண்ணுவாங்க, வெளியில போனா கெட்ட வார்த்தை. குடும்பமா இருந்து உட்கார்ந்து ஆண்டவரை துதிங்க சொன்னா குடும்பமா உட்கார்ந்து அங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். குடும்பமா உட்கார்ந்துங்க, குடும்பமா உட்கார்ந்து பல தீய செயல்களை செய்யறாங்க. ஆச்சுங்களா? பேய்த்தனம் எங்க இருக்கு? சண்டைகள் எங்க இருக்கு? சண்டைக்குரிய ஆவிகள் எங்க இருக்கு? அங்கே பேய் பயன்படுத்துகிறது, பிசாசானவன் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த சண்டைகள், விரோதங்கள், இவ்விதமாக விபச்சாரங்கள், பொல்லாப்புகள் கலாத்தியர்களை சொல்லப்படுது பாருங்க. ஆண்டவருடைய பிரமாணத்திற்கு விரோதமாக சண்டைகளும், பொல்லாப்புகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், பொறாமைகளும், போட்டிகளும், பொய் கூறுகிறதான ஒரு காரியங்களும் இருக்கிறது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து.
பின்னர் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்குது. ஆவினால் நடத்தப்படுவதனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்களா என்னென்ன இருக்கு? இவைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அப்பப்போ பிசாசானவன் நம்மள பயன்படுத்துறான்றதுதான் அர்த்தம். அது எந்த வேலை, யார எப்படி பயன்படுத்தலாம் சொல்ல முடியாது. பிரேயர் பண்றவங்களையும் பயன்படுத்துறான், உபதேசம் பண்றவங்களையும் பயன்படுத்துறான், விசுவாசிகளையும் பயன்படுத்துறான். இப்படிப்பட்ட பேய்த்தனங்கள் வெளியே போக வேண்டும். இப்படிப்பட்ட பேய்த்தனங்கள் ஆண்டவர் ஒரு வார்த்தையில சொன்ன உடனே அலறி அடிச்சுட்டு பேய்கள் எல்லாம் எத்தனை வகையான பேய்கள் ஓடிச்சு தெரியுமா? ஆனா இன்னைக்கு தேவனுடைய உபதேசத்தை கேட்டுட்டே இருக்கோம். கேட்டே இருந்துட்டு வீட்டுக்கு போனா சண்டை. தேவனுடைய உபதேசத்தை கேட்டுட்டே இருக்கோம், வீட்டுல போனா காய்மகாரம். தேவனுடைய உபதேசத்தை கேட்கிறோம், ஆனா வீட்டுக்கு போனா, வெளியில போனா, சமுதாயத்துல போனா பேய்த்தனத்துக்கு பாத்திரங்களா நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோம். எச்சரிக்கிறார் தேவன், எச்சரிக்கிறார் தேவன். ஒருபோதும் பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது. நாம மாத்திக்கலனா போக முடியாது. ஆண்டவர் ஒவ்வொரு குணத்தையும் வெளியே போ, வெளியே போ, வெளியே போன்னு சொல்ல முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை வச்சு என்ன செய்யணும்? நம்மளே கடுகளவு விசுவாசத்தை உள்ளே கொண்டு வந்து முதலாவது பேய்களை துரத்த வேண்டும். எந்த பேய்ங்க? எந்த பேய்ங்க? தீய குணமாகிய பேய்கள் நம்முடைய இதயத்தில் குடிக்கொண்டிருக்கிறது. தெரியுங்களா? சோர்வு என்ற பேய், அசதி என்ற பேய், விபச்சாரம் பண்ணுகிறதான காம விகாரத்தை உண்டு பண்ணுகிறதான பேய்கள், கொலை வெறிகள் ஆகிய பேய்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளாகவே இருக்கிறது. அவைகள் எல்லாம் துரத்த வேண்டும் என்றால் தேவனுடைய கற்பனையை வைத்து நாம் துரத்த வேண்டும். அவர் பிசாசுகளை தேவனுடைய கற்பனையை வைத்து துரத்தினார். பிரமாணத்தினாலே அவருடைய கையை வைத்து, பிரமாணத்தின் விரல்கள், அந்த விரல்களினாலே பிசாசை துரத்தினது போல அவர் தேவனுடைய உபதேசத்தின் நிமித்தமாய் துரத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்னுமான ஒரு வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். பரலோக ராஜ்யத்துல இப்படியாக இருந்தாங்க. பேய்த்தனம் உள்ளவர்களை பரலோக ராஜ்யத்தை சேர்த்தவே மாட்டார் ஆண்டவர். தேவனுடைய ராஜ்யம் மகத்தான ராஜ்யம். அங்கே பரலோக ராஜ்யத்தினுடைய வாசலிலே அந்த 20 கோடி அந்த சோல்ஜர்ஸ், அதாவது தேவனுடைய தேசத்திற்காய் காப்பாற்றுகிறதான வீரர்கள் உண்டு. அந்த வீரர்கள் மத்தியில போகணும்னா விளையாட்டு காரியம் இல்ல. யாரெல்லாம் போவா? பேய்த்தனத்துக்குரியவங்க போக மாட்டாங்க. இன்னுமாய் சொல்லப்படுகிறது பாருங்க வேதவசனம். வெளிப்படுத்தல் விசேஷம் 22வது அதிகாரம் 14 வாசிங்க. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதரை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். பாத்தீங்களா? பேய்த்தனம் இன்னைக்கு இருக்குது, தீய சக்தியா இருக்கு. அந்த தீய சக்திய துரத்தணும்னா ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொள்ள உட்கொள்ள உட்கொள்ள, தேவனுடைய சமூகத்திலிருந்து அவருடைய உபதேசத்தை கேட்க 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 முதலாவது இங்க இருக்க பேய்த்தனம் போகணுங்க. இல்லைனா ஒரு போதகர் பேய்த்தனத்தை போனாராம். பேய்த்தனத்தை போனோம்னா அது சொல்லிச்சான், உன் யோகிதை எனக்கு தெரியாதா, நீ என்ன துரத்த வந்துட்டேன்னு சொல்லி ஒரே அரை பல்லெல்லாம் கழுண்டு பல்லெல்லாம் அவன் கையில வந்துச்சாமா. பார்த்தீங்களா எப்படிப்பட்ட காரியம் பாருங்களா? அசுத்த ஆவிகளை துரத்த வேண்டும் என்றால் முதலாவது நமக்குள்ள இருக்கிறதால பேய்த்தனம் வெளியே வரணும். நம்ம துதிக்கிறோம், ஆனா பேய்த்தனம் இருக்கு. நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவருடைய ஓய்வு நாளுக்கு நம்ம கடந்து வரோம், தேவனுக்கு பிரியமானவா இருக்கிறோம், ஆனா கஞ்சத்தனம், யாருக்கும் நல்லதே செய்யாத ஒரு கஞ்சத்தனங்களா இருக்கு. பத்தியா பல வகையான பேய்குங்க, கோடான கோடி பேய்கு இருக்கு உள்ளுக்கு. அதெல்லாம் உட்கார்ந்து பார்த்து
எனக்குள்ளாக என்னென்ன பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த பேய்களை கடிந்து கொள்ளணும். எனக்குள்ளாக இந்த இப்படிப்பட்ட ஒரு பொறாமை இருக்க, எனக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு பேய்த்தனம் இருக்க, எனக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு கோபம் வருகிறதே. கோபம் கூட ஒரு பேய் தான். கோபம் ஆட்டி படைக்கும். அந்த நேரத்துல என்ன செஞ்சிரும் சொல்ல முடியாது. அப்போ கோபத்தை ஆண்டவர் கொடுப்பாரா? எந்த கோபத்தை கொடுப்பாரு தெரியுமா? நீதிக்குரிய கோபம், நீதிக்குரிய காரியங்கள். ஆனா உலகத்துக்குரிய காரியங்களை சொல்லும் போது நமக்குள்ளாக முழுக்க 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 கோடிக்கணக்கான பேய்கள் இருக்கு. அதை துரத்தணும். முதலாவது துரத்தணும். இதற்காக தான் பிசாசுகளை தேவன் இயேசு கிறிஸ்து துரத்தினார். அப்ப இயேசு கிறிஸ்துவை உள்வாங்கி அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய கற்பனையினாலே, அவருடைய சகல விதமான போதனையினாலே, அதிகாரமிக்க வார்த்தையினாலே தீய சக்திகளை முதலாவது நம்மிடத்திலிருந்து துரத்துவோம். பிறகு மற்றவர்களிடத்தில் இருக்கிறதான எல்லா விதமான சுத்தியில இருக்கிறதான பேய்கள் எல்லாம் துரத்தி தேவனுடைய பிள்ளைகளா ஒவ்வொருவரையும் மாத்தி பரலோக ராஜ்யம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க உங்களையும் என்னையும் தேவன் வைத்திருக்கிறார் அவருடைய சீடர்களாக. செய்வோமா? ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இப்பொழுது நாங்க ஒரு டெடிகேட் பண்றோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக அவ்வப்போது எங்களுக்கு தெரியாமலேயே ஒரு பலவீன ஆவிகள் எங்களுக்குள்ளாக சுற்றி தெரிந்திருக்கிறதப்பா. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை படிக்கலனா ஆவி எங்களுடைய கண்களை கட்டி வைத்திருக்கிறது என்பது அர்த்தம். உம்மை நோக்கி துதிக்கலனா, குடும்ப ஜெபம் இல்லைனா, ஆண்டவரே நாங்க பிள்ளைகளோடு கூட அமர்ந்து பிள்ளைகளுக்கு நாங்க தேவனுடைய வார்த்தை சொல்லி கொடுக்கலனா நாங்க ஊமையப்பா, ஊமையான ஆவியை உடையவர்கள் ஆண்டவரே. அதோடு மாத்திரமல்ல, உம்முடைய நீதியின் பாதையில நடக்கலன்னு சொன்னா கண் சொருகி போனவர்கள் ஐயா. அந்த கண் சொருகி போய் பிசாசின் ஆவிகள் எங்களிடத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. அடிக்கடி கோபம் வருகிறது, அடிக்கடி சண்டை வருகிறது, அடிக்கடி பொறாமை வருகிறது, அடிக்கடி ஆண்டவரே நாங்கள் பொறாமை கொள்கிறோம். ஆண்டவரே, தீய சக்திகள் எங்களுக்குள்ளாக உலாவிக் கொண்டிருக்கிறது. கொலைவெறி ஆண்டவரே, கெட்ட வார்த்தைகள் ஆண்டவரே, பொல்லாப்பை நடப்பிக்கிறதான பொல்லாத அசுத்தாவிகள், அசுத்த கிரியைகளை செய்கிறதான அசுத்தாவிகள் எங்களுக்குள்ளாக நிரம்பி காணப்படுகிறது. கோடா கோடியா இருக்கிறது தேவனே. அவைகள் எல்லாம் நீ வரும்போது நீ துரத்தி நீரல்லவா. அதே போல எங்களுக்குள்ளாக இருக்கிறதான பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்குள்ளாக இருக்கிறதான தீய சக்திகள் ஆண்டவரை எல்லாம் வெளியேறி தேவனுடைய வல்லமை, உன்னதமான வல்லமை, மகிமையான வல்லமை, அற்புதமான வல்லமையினாலே நிரப்பப்படுகிற வெளியேறப்பட்ட கனத்துக்குரிய பரலோக ராஜ்யத்துக்குரிய பாத்திரங்களாய் இருக்க தேவாதி தேவன் அருள் செய்யும், ஆசீர்வதியும். இந்த செய்தி கேட்டது எவ்வளவு பிரயோஜனம் அப்பா, எவ்வளவு பிரயோஜனம். இந்த செய்தியை கேட்க கேட்க முழுவதுமாக எங்களுடைய இதயம் தேவாலயமாக மாறினதே. நாங்க இந்த செய்தியை கேட்டு ஆண்டவரே நாங்க கடந்து போகும்போது ஒரு புதிய மனிதனாய், ஒரு புதிய தேவனுடைய தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய கேட்ட ஒரு பாத்திரங்களாய் இருக்க, உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் இருக்க அருள் செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனான தகப்பனே, ஆமென்.